والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியுற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபர் தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் அளப்பெரும் கிருபையினால் ஆண்டின் நாட்களில் அல்லாஹ்விடத்தில் ஆக பிரியமான நாட்கள், அதில் வணங்குவதை அல்லாஹ் மிகவும் விரும்புகிற நாட்களில் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஒரு 6 நாட்கள் முடிந்திருக்கிற நிலையில் இன்னும் சில நாட்களே எஞ்சி இருக்கிற ஒரு சூழலில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நிறைய நல்லமல்கள் செய்து அவனது பொருத்தத்தை பெற தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அருளால் இந்த 10 நாட்களில் பிறை 9 அரஃபாவுடைய நாள், யௌமே அரஃபா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா லட்சக்கணக்கில் அடியார்களை மன்னிக்கிற, நரக விடுதலை தருகிற உன்னதமான நாள் அரஃபாவுடைய நாள், வருகிற ஞாயிற்றுக்கிழமை யௌமே அரஃபா. ஹாஜிகள் அரஃபா பெருவழியில் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் மனமுருகி கண்ணீர் வடித்து ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக துஆ செய்யவிருக்கிற அற்புதமான ஒரு நாள் இப்ப அரஃபாவுடைய நாள். இப்படி பல்வேறு சிறப்புகளை இந்த 10 நாட்களிலே பார்க்கிற நாம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, பொதுவாக நபிமார்களிலேயே 5 நபிமார்கள் உலுல் அஸ்ம் என்பார்கள். நபிமார்கள் லட்சக்கணக்கில் எண்ணிக்கை இருந்தாலும் கூட உலுல் அஸ்ம் என்கிற அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான நபிமார்கள், மிக உச்சகட்ட சோதனையிலும் உறுதியோடு நின்ற நபிமார்கள் உலுல் அஸ்ம். அவர்களில் ஒருவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதோ இந்த குர்பானி, ஹஜ் உட்பட எல்லா அமல்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது குடும்பத்தை ஒட்டியே வருகிற வரலாறுகள். அவர்கள் செய்த கற்பனைக்கு எட்டாத தியாகத்தின் அடிச்சுவடுகளாய் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உலக இறுதி நாள் வரை அவர்கள் செய்த அமல்களை ஒட்டுமொத்த மக்களுக்கும் அல்லாஹ் செய்ய கட்டளையிட்டு இருக்கிறார். அவ்வளவு பெரிய தியாகம். அதனாலதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல 3 பெரும் மதங்கள் உரிமை கொண்டாடுகிற ஒரே நபி. யூதர்களும் சொல்லுவார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு சொந்தம். கிறிஸ்தவர்கள் சொல்வதும் அதுதான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு சொந்தம். நபிகள் நாயகத்தின் உம்மத் நாமும் சொல்லுகிறோம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மை சேர்ந்தவர்கள். அப்ப எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு அற்புதமான தலைமைக்கு சொந்தக்காரர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி வரலாறுகள் நிறைய நம்ம கேட்டிருப்போம், படித்திருப்போம். ஆனாலும் படிப்பினை கண்ணோட்டத்தோடு அதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இதை கதை கேட்டு போறது நோக்கம் இல்லை. அவர்களது உச்சகட்டமான இறை தொடர்பு, அல்லாஹ்வோடு அந்நியோன்யம், அல்லாஹ்வோடு அவர்கள் கொண்ட நெருக்கம், இப்ப அல்லாஹ்வின் திருப்திக்காக எதையும் நான் தியாகம் செய்ய தயார் என்கிற தியாக உணர்வு, அதுவெல்லாம் இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளிலே நாம் படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மனைவி. ஒன்று சாரா அம்மா, சாரா அம்மையார். இவங்க ஷாம் நாட்டை சேர்ந்தவர்கள். அந்த காலத்துல அவர்களை போன்ற ஒரு அழகு பெண் கிடையாது சாரா அம்மா. இன்னொரு மனைவி ஹாஜரா, ஹாஜரா அம்மையார். இவங்க யார் அப்படின்னு சொன்னா, ஈராக் நாட்டை சேர்ந்த ஒரு பெரும் மன்னர், மன்னரின் மகள், இளவரசி. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 2 மனைவிகள் மூலமாக ஒரு குழந்தையை எல்லாம் தருவாங்க. இந்த சாராமையார் மூலமா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்,
நபி இப்ராஹிமின் மூத்த மகன். ஹாஜரா அம்மையாரின் மூலமாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 2 ஆண் மக்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான், இதுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிடப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் தியாகம் அவர்கள் மூலமாக. இதெல்லாம் முன்னாடியே சுசதமா சொல்லிடுவோம். அந்த ஆயத்துல வரும், ஃபபஷர்னாக பிகுலாமின் ஹலீம். நபியே இப்ராஹிமே, உங்களுக்கு சுப செய்தியாக பிறக்க போகிற குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? சகிப்புத்தன்மை கொண்ட குழந்தை. ஹலீம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவோம். அப்ப நபி இஸ்மாயில் தந்தை அல்லாஹ்வின் உத்தரவால் தன்னை அறுக்க முற்படுகிற போது பொறுமை கொள்வார் என்கிற வார்த்தையை அல்லாஹ் முன்னேற்பாடாக சொல்லுகிறான். குலாமின் ஹலீம், இஸ்மாயில் பொறுமை மிக்க சகிப்புத்தன்மை மிக்க குழந்தை. வல்ல முன்னாடியே சொல்றான், ஒரு இடத்துல குழந்தை பிறந்தது, வளர்க்கிறார்கள், அப்படியே வயது கூடிக்கொண்டே போகிறது. இப்ப அல்லாஹ்வின் உத்தரவு இவ்வளவு நீங்க நம்முடைய சிந்தனை யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுவெல்லாம் நமது சாத்தியத்திற்கு அப்பாற்பட்ட தியாகங்களாக தெரியும். ஒரு குறிப்பிட்ட வயதை அடைகிற போது அல்லாஹ்வின் உத்தரவு, செல்வ செழிப்பான ஈராக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தை, மனைவி ஹாஜராவையும் சிறுவர் மகன் இஸ்மாயிலையும் கொண்டு போய் ஆள் அருவமற்ற பாலை நிலத்திலே தன்னந்தனியாக விட்டு வர வேண்டும். அல்லாஹ்வின் உத்தரவு. அல்லாஹ் நினைத்ததை செய்யக்கூடியவர், ஏன் எதற்கு என்றெல்லாம் கேள்வி கேட்பதற்கு அதிகாரம் இல்லை. அல்லாஹ்வின் உத்தரவு வருகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்புவார்கள். வழி காட்டுவதற்காக வழி துணையாக ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் ஒரு ஒட்டகத்தில் முன்னே அமர்ந்து பயணிக்க நபி இப்ராஹிமும் குடும்பமுமாக இன்னொரு ஒட்டகத்தில் பின்தொடர்ந்து செல்வார்கள். ஈராக்கில் இருந்து பயணம் கிளம்புகிறது. அப்படியே தொடர் பயணம் பலஸ்தீன் வழியாக வருகிறார்கள். செழிப்பான பூமி, பசுமை நிறைந்த பூமி, அங்கெல்லாம் இறங்குற நல்ல உத்தரவு இல்லை. தொடர்ந்து 1 மாத பயணம். பைத்துல் ஹரம் இன்றைக்கு இருக்கிற காபத்துல்லா, மக்காவின் மலைகள் சூழ்ந்திருக்கிற பாலைவன பகுதியில் ஒரு இடம், 4 மலைகள் சூழ்ந்திருக்கிற பகுதியில் அதில் ஜிப்ரையில் இறங்குவார்கள். இறங்கிவிட்டு சொல்லுவார்கள், நீங்க இங்கதான் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, மனைவி குழந்தைக்கும் இங்கதான் விட்டுட்டு போகணும். அல்லாஹ்வின் உத்தரவு. யோசித்து பார்க்கிறோம், இப்ராஹிம் இறங்குவாங்க, சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டு மனைவி குழந்தை தங்க வச்சிருவாங்க. ஒரு 3 நாட்கள் நபி இப்ராஹிம் உடன் இருந்து விட்டு அடுத்து அல்லாஹ்வின் உத்தரவு விட்டு கிளம்புவார்கள். மனைவி ஹாஜராமா பின்னாலேயே வருவாங்க. எப்படிப்பட்ட ஒரு பாலைநிலம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுவான், நபி இப்ராஹிமே சொல்லுவார்கள், யாரெல்லாம் என் மனைவியின் குழந்தையும் எங்கே விட்டு போகிறேன் தெரியுமா? புல் பூண்டுகளற்ற, காய்கள் பழங்களற்ற, எந்தவித விளைச்சல்களோ விவசாயத்திற்கோ தகுதியற்ற பூமி, ஆறுகளோ நதிகளோ ஊற்றுகளோ தண்ணீர் முகாந்தரம் எதுவும் இல்லாத தொட்டல் பூமி. இங்கே நீ விட்டு போக உத்தரவிட்டு இருக்கிறாய், உன் உத்தரவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று விட்டுட்டு கிளம்புவோம். என்னாலே ஹாஜராமா வந்து கேட்பான், என்ன இப்படி விட்டுட்டு போறீங்களே? இப்ராஹிம் கிட்ட பதில் இருக்காது. மீண்டும் தொடர்ந்து வந்து கேட்பார்கள். இப்ப இப்ராஹிம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் அல்லாஹ்வின் மீது அளப்பரிய அன்பு கொண்டு இருக்கிற குடும்பம். ஹாஜராமா கேட்பாங்க, அல்லாஹ் அமரன், இது அல்லாஹ்வின் உத்தரவா? என்னையும் என் குழந்தையையும் தன்னந்தனியை விட்டு போக வேண்டும் என்பது அல்லாஹ்வின் ஆணையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் கூட சொல்ல மாட்டாங்க, தலையை மட்டும் அசைப்பார்கள். இப்ப அந்த பெண்மணி ஹாஜரா அம்மையார் அல்லாஹ்வின் மீது உச்சகட்ட ஆதரவு தவக்குள் வைத்திருக்கிற பெண்மணி சொல்லுவார்களா, இதன் லையா அதான். அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். நம்ம கற்பனைக்கே எட்டாது எப்படிப்பட்ட ஒரு இடத்திலே விட்டு செல்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய பெண்கள்லாம் பார்த்தா தெரியும், மாசம் கொடுக்கறது கொஞ்சம் குறைஞ்சா கூட வீட்டுல வேற மாதிரி இருக்கும். மாசம் கொடுத்துட்டு இருப்பாரு, அது கொஞ்சம் குறைஞ்சிட்டா போச்சு, அவ்வளவுதான். நம்முடைய பெண்களுடைய தவக்குள் அவ்வளவுதான். அப்ப இவ்வளவு ஒரு உச்சகட்ட வனாந்தரத்தில், ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டு போகிற போது இந்த பெண்மணி உதிர்க்கிற வார்த்தை, இது அல்லாஹ்வின் உத்தரவென்றால் அவன் எங்களை காப்பான், அவன் எங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான், விட்டுட்டு வந்துருவான். இது மட்டும் இல்ல, அந்த பெண்மணி அவங்க செஞ்ச தியாகம், இந்த பாலைவனத்துல மக்கத்து பகுதியில் 3 நாள்ல கொண்டு வந்த சாப்பாடுலாம் காலியாக போயிடும். இருந்த தண்ணீரும் தீர்ந்து போகும். பகலெல்லாம் சுட்டரிக்கிற வெயில், இரவெல்லாம் கும் இருட்டு. என்ன நிகழ்ந்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லை. பல்வேறு வனவிலங்குகளோ மிக மோசமான ஏதேனும் விரோதிகளோ யார் வந்தாலும் கத்துவதற்கு, கதறுவதற்கு, உதவி கேட்பதற்கு யாரும் இல்லை. தன்னந்தனியா விட்டுட்டு போயிருக்கிறாங்க. பக்கத்துல ஆளரவமற்ற பூமி,
ஆனாலும் அவர்கள் இருக்கிறார்கள். 3 நாளைக்கு அப்புறம் தண்ணீர் இல்லாம போயிடுச்சு. தண்ணீரை தேடி தாகத்தால் நபி இஸ்மாயில் சிறு குழந்தை தாகத்தால் கத்துவாங்க. அப்படியே தண்ணீர் தண்ணீர் என்று சொல்லி அப்படியே அழுகை வீறிட்டு அழுவார்கள் சிறுவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். தாயுடைய பாசம், இவங்களுக்கும் தண்ணி தாகம், குடிக்க தண்ணி இல்லை. இப்ப மகனுக்கும் தண்ணீர் தாகம், தாய்ப்பால் தருவதற்கும் வழி இல்லை, காரணம் உணவில்லை. மகன் அழுகிறத பார்த்துட்டு ஹாஜரா அம்மா தண்ணீரை தேடி அடைவார்கள். மலை சஃபா மருவா, ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், சஃபா மலை மருவா மலை. தண்ணீரை தேடி சஃபா மலையில் ஏறி தூரத்துல பார்ப்பாங்க, காணல் நீராக தெரியும். அருகிலே போய் பார்த்தால் தண்ணி இருக்காது. மீண்டும் இறங்கி மருவமலை மீது ஏறி தண்ணீரை தேடுவார்கள். அப்படியே தொடர்ந்து 7 முறை. இந்த ஓட்டம் அல்லாஹ்விற்காக பெரும் தியாகத்தை செய்திருக்கிற ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஓடி அந்த 7 ஓட்டங்கள் அல்லாஹ்விற்கு ஆக பிடித்து போய் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் கடமையாக்கி விட்டான், நீங்களும் சஹீஹ் செய்தாக வேண்டும் ஹாஜரா அம்மையாரை போல. இப்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் லைட் பகுதியில தொங்கோட்ட ஓடுவாங்க. ஒரு தியாகம் அல்லாஹ்விற்கு பிடித்து போகிற போது உலக இறுதி நாள் வரை அந்த தியாகத்தை அல்லாஹ் தொடர செய்வான். அல்லாஹ் தருகிற ஒரு பெரும் படிப்பினை கண்ணிமிக்கவர்கள். இப்ப சம்சம் தண்ணி எடுத்து கிடைக்கும். இப்ப கற்பனைக்கு எட்டாத தியாகம், இவ்வளவு ஒரு மிக அதிபயங்கரமான ஒரு பாலைவனத்தில் விட்டு போகிற போது கூட தவக்குல் அல்லாஹ்வின் மீது அந்த பெண்மணிக்கு நம்முடைய பெண்கள் இன்றைக்கு பாடப்படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 மாதிரி ஹதீசுகள் வருது. ஒன்று 7 வயது அல்லது 13 வயது. ஒரு பருவ வயது அடைகிறார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். துல்ஹஜ் 8, இதே ஹஜ்ஜுடைய மாசம், பிறை 8. தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. கனவு ஒன்று காண்பார். பிறை 8 அன்னைக்கு ஒரு கனவு, பெற்ற மகனை அறுப்பதை போல பார்த்துட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிப்பாங்க. அதனாலதான் அந்த நாளுக்கு பேர் யௌமு தர்வீ என்று சொல்லுவாங்க. யௌமு தர்வீ, சிந்திக்கிற நாள். இந்த கனவை குறித்து சிந்திப்பார்கள். இது என்ன கனவு, இப்படி அதிபயங்கர கனவு வந்திருக்கிறது, பெற்ற மகனை அறுக்கிற மாதிரி, இது என்று யோசிப்பாங்க. 2வது நாள் பிறை 9 துல்ஹஜ், யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாள். அதே கனவு மீண்டும் 2வது நாள். இப்ப அரஃபாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த கனவை அவர்கள் விளங்கிய நாள், இது அல்லாஹ்வின் புறம் இருந்து வந்த கனவு என்று அவர்கள் புரிந்து கொண்ட நாள் யௌமே அரஃபா. 3வது நாளும் அதே கனவு, யௌமுன் நஹர், அரபில அறுத்து பலியிடுகிற நாள். இன்னைக்கு பிராணிய ஆடு மாடு ஒட்டகத்தை அறுத்து பலி கொடுக்கிறோம். 10வது நாள் பிறை 10 யௌமுன் நஹர், கனவை நிதர்சனமாக உண்மைப்படுத்துவதற்கு மகன் அழைச்சிட்டு போயிடுவாங்க, குர்பானி கொடுப்பதற்காக. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். அம்மாட்ட சொல்லுவாங்க மனைவி வீட்டை, இன்னும் இல்லை, நான் மகனை கூட்டிட்டு ஊர்ல பெரிய ஒரு மனிதரை சந்திக்க போறேன், பெரிய ஒரு குசரன், பெரிய ஒரு இறைநேசரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. இப்போ மகன் இஸ்மாயிலுக்கு மகிழ்ச்சி, பெரிய ஒரு அஜரத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய ஒரு இமாவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குதூகலமாக மகன் இஸ்மாயில் கிளம்பி வருவார். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுவதற்கு கயிறு, அறுப்பதற்கு கத்தி உட்பட தயாரிப்போடு கிளம்புவார். இப்ப மனித குல எதிரி ஷைத்தான் அங்கேயும் வருவார். அல்லாஹ்விற்காக மகனை அறுத்து பலியிடுவதற்கு நபி இப்ராஹிமும் மகன் இஸ்மாயிலும் தயாராகிற போது அல்லாஹ்வின் கட்டளையை தடுத்து நிறுத்துவதற்காக ஷைத்தான் வருவார். முதல்ல அம்மையார்கிட்ட தான் போவோம், ஹாஜரா அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, கணவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா, பெத்த மகனை அறுக்க போறாரு. இப்ப அந்த பெண்மணி ஹாஜரா அம்மா சொல்லுவாங்க, இப்படி சொல்றீங்க, யாராவது மகனை போய் அறுப்பாங்களா? மீண்டும் சைத்தான் சொல்லுவான், இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன், சத்தியமிட்டு சொல்லுகிறேன், பிறந்த மகனை இவ்வளவு 80 ஆண்டுகளுக்கு பிறகு முதுமையில் கிடைத்த மகனை அறுக்க போறாரு. அது நம்ம ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வின் உத்தரவு என்றால் எனக்கும் சம்மதம். பெத்த மகனை அவ்வளவு முதுமையில பெற்றெடுக்கிறாங்க, என்ன வார்த்தை வருகிறது, இது அல்லாஹ்வின் விருப்பம் என்றால் எனக்கும் விருப்பம், எனக்கும் சம்மதம். தோத்து போயிட்டான். அடுத்த நபி இஸ்மாயில்கிட்ட வருவான், சிறுவர். இஸ்மாயிலை மனம் மாற்றுவதற்காக வருவான் சைத்தான். இது சொல்லுவான், மொத்தம் எங்க கூட்டு போறாரு தெரியுமா, உன்னை அறுக்க போறாரு, உன்னை உயிரோட வச்சு கத்தியை வச்சு அறுக்க போயிட்டு இருக்காரு. இப்ப இஸ்மாயில் சிறுவர் சொல்லுவாங்களா, சைத்தான் வந்த கோலம் பெரும் இமாமின் கோலம், பெரிய நல்ல ஒரு இறைநேசன் மாதிரி வந்திருக்கிறான். அந்த இஸ்மாயில் சிறுவர் சொன்னாராம், உன் தோற்றம் நல்ல தோற்றமா இருக்குது, ஆனால் உன் பேச்சு மிக மோசமான பேச்சு,
மிக கெட்ட பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தட்டி கழிச்சிருவாங்க. அடுத்து இப்ராஹிம் இடத்திலே வருவான் சைத்தான், வந்து சொல்லுவானா, இன்னும் இவ்வளவு வயசான காலத்துல பெற்று நீ போய் அறுக்க போறீங்களே, குழந்தை பாசமே உங்களுக்கு இல்லையா? இப்ப நீ குழந்தையின் மீது உச்சகட்ட பாசம் கொண்டவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பிறந்த குழந்தைய அவ்வளவு பாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பாசம் காட்டுகிறீர்கள், ஆனால் அறுக்க போகிறீர்களே அப்படின்னு சொல்றப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, கல். அதனாலதான் ஹாஜியர் கல் எறிகிறாங்களா இல்லையா சைத்தான, 7 கற்களை எடுத்து சைத்தானை நோக்கி எரிந்து விரட்டுவார்கள். முதல் முறையா போயிடுவான், கொஞ்ச தூரம் போறப்ப மறுபடியும் வருவான், மறுபடியும் 7 கல்லு. தொடர்ந்து 3 முறை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சைத்தானை விரட்டுவதற்காக கல்லெறிவார்கள். அல்லாஹ்விற்கு அந்த அமல் பிடித்து போய் ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கட்டாயமாக்கி இருக்கிறான், ஹாஜிகளும் கல்லெறியணும். இந்த ஜமராத்துல போய் தொடர்ந்து 3 முறை 7 கற்கள் சைத்தானை கவனத்திலே கொண்டு வந்து அவனை விரட்டுவதற்காக கல்லெறிய வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இது மட்டும் இல்லாம சைத்தான் சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீங்க செய்யற செயல் இப்படிப்பட்ட செயல் தெரியுமா? உங்கள் முன்னோர் ஹஜ்ரத் ஆதமின் 2 ஆண் மக்கள் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்ய கியாமத் வரை அவருக்கு அந்த அவப்பெயர் கொலை பழி இன்றைக்கு குர்ஆன் பேசுகிறது. நீங்க மகனை அறுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களையும் சமுதாயம் இப்படித்தான் பேசும், பெத்த மகனவே அறுத்துட்டாரு, அப்ப உங்களுக்கு அவப்பெயர் வரும், பழிச்சொல் வரும் என்று சொல்லுகிற போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அற்புதமாக சொல்லுவார்களாம், ஆதமின் ஒரு மகன் இன்னொரு மகனை கொன்றது மனோ இச்சை, இப்ப நப்சின் தூண்டுதலால் நான் என் மகனை அறுக்க முனைப்பது அல்லாஹ்வின் உத்தரவு என்று சொல்லி சைத்தானை விரட்டி அடிப்பார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். தொடர்ந்து அவங்க அந்த அறுக்கிற காரியத்தில் ஈடுபட்டுருவாங்க. சைத்தானை முறியடித்து விட்டு ஒரு கட்டத்துல மகனை கூப்பிட்டு கேட்பாங்க, யா புனைய, சொல்ற வார்த்தையே பாருங்க, குழம்பு பாசம் வச்சிருக்காங்க, எனது அருமை மகனே, குர்ஆன் பேசுகிறது, எனது பாசமிகு மகனே. இப்ப மகன் மேல இவ்வளவு பாசம் இருக்குது, பாசம் இல்லாம அவங்க அறுக்கல. அல்லாஹ்வின் உத்தரவு என்று வருகிற போது வந்த பாசங்கள் எல்லாம் தியாகம் செய்யப்படுகிற அற்புதமான தியாக உணர்வு. கண்ணிமிக்கவர்களே, யா புனைய, என் பாசமிகு மகனே, இன்னி ஆராஃபில் மனாம், கனவுல நான் பார்த்தேன், அந்நிய அதுபகுக்க, உன்னை அறுக்கிற மாதிரி கனவுல பார்த்தேன், பல்லூர் மாதா தரா, உன் கருத்து என்ன அப்படின்னு கேட்பான். அறுக்கப்படுறதுக்கு முன்னால உன் ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட கேட்கிறான். பொதுவாக நம்ம யோசிக்கணும், எந்த பாவமும் செய்யாத ஒரு சிறுவனை அறுக்க போறாங்க, இதுல அல்லாவுக்கு என்ன கிடைக்க போகுது? அல்லாவுக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை. கனவின் கண்டதை வைத்து மகனை அறுக்கிறார்களே, அப்ப முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி தருவார்கள், நபிமார்களின் கனவும் கூட வகையை சார்ந்தது. எப்படி ஜிப்ரீல் மூலமாக வகை வருவதை போல நபிமார்கள் உறங்குகிற நிலையிலும் கூட விழித்திருக்கிற ஒருவித தன்மை பெற்றவர்கள். இந்த கவனக்குறைவு அலட்சியம் நபிமார்களுக்கு வராது. பல கனவின் மூலமாக வகையாக சொல்லுகிறான், உங்கள் மகனை அறுக்க வேண்டும் என்று. கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு கேள்வி நமக்கு வரலாம். சரி, இப்ராஹிம் நபி அல்லாஹ் தியாகம் பண்ண சொல்லியிருக்கலாம்ல, ஏன் பெத்த குழந்தைய போய் அல்லாஹ் அறுக்க சொல்லணும்? ஏற்கனவே மிகப்பெரிய தீக்குண்டத்துல விழுந்து வந்திருக்கிறாங்க. இப்ப தன்னைத்தானே தியாகம் செய்யாமல் ஏன் சிறுவனை அல்லாஹ் தியாகம் செய்ய சொல்லுகிறான்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் இன்சான் மஜ்பூனுன் அலா ஹுப்பில் வலத். எந்த மனிதனா இருந்தாலும் பிள்ளை பாசம் என்று வருகிற போது பிள்ளைக்கு சரண்டர் ஆயிடுவான். தன் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று என்கிற போது அவன் தன்னையே அர்ப்பணிக்க துணிந்து விடுவான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உச்சகட்ட தியாகமாக மிக நீண்ட வயதான காலத்திற்கு பிறகு தந்திருக்கிற குழந்தையை தர வேண்டும் என்று சொல்லி அவர்களை உச்சகட்டமாக சோதிக்கிறான். கண்ணிமிக்கவர்களே, இஸ்மாயில் சிறுவர் சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆன் இப்படி சொல்லும், யா அபத்தி ஃபஅல் மா துமர், என் தந்தையே, என்ன உத்தரவோ நீங்கள் அதை செய்யலாம். அல்லாஹ்வின் உத்தரவு என்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் தயார். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன். அறுக்கிற போது நான் பொறுமையாக தான் இருப்பேன். அழுகிறது, கத்துறது, கதறதெல்லாம் இருக்காது என்று சொல்லி அந்த மகன் தந்தைக்கு ஆறுதலாக சொல்லுவார். கண்ணிமிக்கவர்களே, என்னோட கவனிக்கணும், நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை மட்டுமல்ல, குழந்தையை அற்புதமாக தர்பியத் செய்தவர்கள், குழந்தையை மிக அற்புதமாக பக்குவப்படுத்தியவர்கள். அதனாலதான் அந்த சிறுவர், ஒரு 7-13 வயது கொண்ட சிறுவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது, அல்லாஹ்வின் உத்தரவு எனக்கு தெரியாது, அவன் நான் அறுபட வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு நான் தயார், அல்லாஹ்விற்காக நான் உயிரை தருவது எனக்கு மகிழ்ச்சி என்று அந்த சிறுவர் பேசுவதை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, 2 பேருமே தயாராயிட்டான். அறுப்பதற்கு தந்தை தயார், அறுபடுவதற்கு மகன் தயார். குர்ஆன் சொல்லும், ஃபலம்மா அஸ்லமா, இருவரும் அல்லாஹ்வின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டார்கள். இன்னைக்கு உம்மத்துக்கு இந்த கட்டுப்படுகிற தன்மை தான் வேணும். உம்மத்தை முகமதியாவுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு அப்படியே அடிபடுகிற தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்
அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த பதவிகளை பெற முடியும். சிறப்பானவர்களே, அறுக்கிற நேரத்துல கூட பாருங்க, அந்த சிறுவர் இஸ்மாயில் தந்தைக்கு 3 ஆலோசனை சொல்லுவாங்க அறுக்க போற நேரத்தில். இவ்வளவு அல்லாஹ்வின் கட்டளையை செயல்படுத்துவதில் முனைப்பு கண்ணிமிக்கவர்களே. முதலாவது இஸ்மாயில் சொல்லுவாரா, தந்தையே என்ன நீங்க அறுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா அறுக்க போறப்ப முகம் பார்த்து என்னை அறுக்க வேண்டாம், குப்பரை என்னை கிடத்தி நீங்கள் அறுக்க வேண்டும். காரணம், அறுக்கிற நேரத்துல தந்தை பாசம் குறுக்கிட்டு விடக்கூடாது. என் முகத்தை பாக்குறப்ப உங்களுக்கு பாசம் வந்துடக்கூடாது, எங்க நீங்க அறுக்காம உட்கிறவீங்களோ, எனவே நீங்கள் என்னை குப்பரை கிடத்தி அறுக்க வேண்டும். இரண்டாவதாக மகன் சொல்லுவாரா, அறுக்கிற போது உங்கள் கண்களில் துணி கட்டி கொண்டு அருங்கள். ஏன்னா அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என் நிலைமை பாக்குறதுக்கு சகிக்காது. குர்பானி பிராணியவே நம்ம பாசமா வளர்த்துருக்கோம், அறுத்த பிறகு பாக்குறதுக்கு மனசு வராது, ரத்த வெள்ளத்துல கிடக்கும். அப்ப பெற்ற மகனை அறுத்ததற்கு பின்னால் இரத்த வெள்ளத்தில் நான் கிடக்கிற போது அதை பார்ப்பதற்கு உங்களுக்கு துணிவு இருக்காது. இந்த காட்சியை நீங்க பார்க்க வேணாம், கண்ணுல துணியை கட்டிக்கீங்க. மூன்றாவது அந்த ஆலோசனை மகன் சொல்லுவாராம், தந்தையே என் அறுத்து பலியிட்டதுக்கு பின்னால ரத்தம் தோய்ந்திருக்கிற என் ஆடையை கொண்டு போய் என் தாயிடத்திலே காட்டுங்க. என்ன குழந்தைங்க சொல்லுமா இல்லையா? பிள்ளைகிட்ட பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதாவது அம்மாட்ட சொல்றேன் அப்படிங்க, யாராவது அடிச்சாரு அம்மாட்ட போய் சொல்றேன், யாராவது சொன்னா அம்மாட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப தாய் பாசம் நபி இஸ்மாயிலுக்கு சொல்லுகிறார்கள், நான் அறுபட்டதற்கு பின்னால் துணியை கொண்டு போய் தாயிட்ட காட்டுங்க. இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் தந்தை மகன் 2 பேருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்மாயிலுக்கும் அழுகை அடக்க முடியவில்லை, தந்தை இப்ராஹிமுக்கும் அழுகை அடக்க முடியவில்லை. கண்ணிமிக்கவர்களே, இப்ப ஒரு கட்டத்துல அழுகையை அடக்கி கொண்டு அல்லாஹின் உத்தரவை செயல்படுத்த முன் வருவார்கள். தக்பீர் முழங்கி அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு கத்தியை எடுத்து மகனின் கழுத்திலே வைப்பார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவை செயல்படுத்துவதற்கு. அல்லாஹ்வுடைய உத்தரவு, கத்தி அறுக்காது. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்பாங்க, ஜிப்ரையிலே அல்லாஹ்வின் கட்டளைகளை செயல்படுத்துவதில் நீங்கள் மிகச் சிரமமாக உணர்ந்த தருணங்கள் உண்டா அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்ணிட்டேன், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது செய்ய பொறுப்பு உங்களுக்கு மிக பயங்கரமான நெருக்கடி, அப்படி அல்லாஹ் சொல்லிட்டானே, அதை செய்வதில் தயக்கம், பெரும் நெருக்கடி ஏற்பட்ட தருணம் உண்டா அப்படின்னு கேட்கிறப்ப ஜிப்ரைலே சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் இந்த இஸ்மாயிலை அறுப்பதற்கு நபி இப்ராஹிம் கழுத்துல கத்திய வச்சுட்டாங்க. இப்ப அறுப்பதற்கு ஒரு சில நொடிகள் துளிகள் இருக்கிற போது அல்லாஹ்வின் உத்தரவு எனக்கு அதிருக்கு இபாத், ஜிப்ரையிலே என் அடியாரை போய் காப்பாற்றுங்க, என் அடியார் இஸ்மாயிலை காப்பாற்றுங்கள். ஜிப்ரையில் சொல்லுவாங்களா, அரிசின் கீழ் நான் நின்று கொண்டிருந்தேன், 7வது வானத்துக்கு மேல அல்லாஹ்வின் உத்தரவு இருக்கிறது, அடுத்த நொடியில் அறுபடவிருக்கிறார்கள், என் அடியாரை போய் காப்பாற்றுங்கள். அங்கிருந்து அதிவிரைவாக வந்த ஜிப்ரையில் கத்தியை பிடித்து தடுத்து நிறுத்தினார்களாம், கத்தி அறுபடாமல் போனது. ஒரு கட்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்து பார்த்துட்டு கத்தியை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. வந்த ஜிப்ரையில் சுவனத்தில் இருந்து ஒரு ஆட்டை கொண்டு வருவார்கள், சொல்லிவிட்டு சொல்லுவார்களாம், இப்ராஹிமே அல்லாஹ் உங்களுக்கு பெரும் சோதனையாக உங்களை சோதித்தான், உச்சகட்ட சோதனையாக சோதித்தான், நீங்கள் அதில் வென்று விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு மகனை அறுப்பது அல்லாஹ்வின் விருப்பம் அல்ல, இந்த ஆட்டை அறுத்து குர்பானி தாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் உத்தரவை சொல்லுவார்கள். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இவ்வளவு பெரும் தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது குடும்பம். இந்த தியாக உணர்வை போற்றுகிற விதத்திலே நாம் குர்பானி தருகிறோம். நம்ம குர்பானி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு நம்முடைய பலவீனம், குர்பானியில் எவ்வளவு பல நிறைய பேர் குர்பானி கொடுக்கறது இல்லை, வசதி உள்ளவர்கள் கூட. பொதுவாக எவ்வளவு மார்க்கம் எளியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த குர்பானி தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் ரமலான் தொழுகை, ஈதுல் ஃபித்ர் நல்ல இனிப்பெல்லாம் சாப்பிட்டு தொழுகை வரணும், சுன்னத்து. ஏன்னா 1 மாதம் நோன்பு வச்சிருப்போம், பசி பட்னியா இருந்திருப்போம், அப்ப இனிப்பை சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு வர்றது சுன்னத்து. ஈதுல் ஃபித்ர்ல ஈதுல் அல்ஹா தியாக திருநாளை பொறுத்த வரைக்கும் அங்கே உயிர் பலி, உயிர் தியாகமாக தரப்பட்டது. தன்னையே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் தந்தார்கள். நம்முடைய சுன்னத் என்னன்னு சொன்னா, ஈதுல் பெருநாளை பொறுத்த வரைக்கும் சாப்பிடாம தொழுகைக்கு வரணும், நல்லா எதிர்த்து பதில் தொழுதுட்டு. அதனாலதான் பல்வேறு பள்ளிகள்ல ரொம்ப சீக்கிரம் தொழுகையை வச்சிடலாம். ஆர்வம் மாதிரி 10 மணிக்கெல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொன்னா பசி மயக்கம் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சுன்னத் என்னன்னு சொன்னா, குர்பானி தரக்கூடியவர்கள் குர்பானி பிராணியை அறுத்து அதில் ஏதேனும் ஒரு பகுதி, ரொம்ப லேசா சொல்றதா இருந்தா சில பேர் சோறுரொட்டியை சாப்பிடுவோம், சீக்கிரம் இருந்துடும், ஏன்னா கறி வேகிறதுக்கு லேட் ஆகும். நிறைய வீடுகளை பார்த்துருக்கோம், சோறுரொட்டி என்ன செய்வானா சுட்டு அதை முதல் உணவாக சாப்பிடுவார்கள். அது ஒரு சுன்னத்து நடைமுறை இருக்கிறது.
எனவே எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக தொழுகையை முடித்ததற்கு பின்னால் குர்பானி தந்து, குர்பானி பிரானை அல்லாஹ்விற்காக அறுத்துவிட்டு அந்த குர்பானி இறைச்சியை அதன் உடல் பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியை முதல் உணவா சாப்பிடணும். இது சுன்னத். நிறைய பேர் செய்யறது, நிறைய பேருக்கு தெரிகிறது. சில பேர் தவறா என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா அது ஒரு நோம்பு மாதிரியே கணக்கு வச்சுருவாங்க. சில பேர் அந்த காலையில் ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிச்சு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. 10-11 மணி ஆனாலும் பட்டினியா கிடப்பாங்க. அது நோம்பு நினைச்சு, நோம்பு கிடையாது. இது கேட்ட அரணோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில மக்கள்கிட்ட பழக்கம் இருக்குது. அது நோம்பு கிடையாது. சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா ஈதுல் அல்ஹாவுடைய நாட்கள்ல குர்பானி பிரானின் இறைச்சியை முதல் உணவாக உண்பது விரும்பத்தக்க செயல், கண்ணியமிக்கவர்களே. எனவே நம்ம விரைவா அந்த தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சுன்னத்தை நம்ம ஹயாத்தாகணும். இது மட்டும் இல்லாம தியாக விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர். எவ்வளவு உச்சகட்ட டைட்டில் பாருங்க. உலகிலேயே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு மனிதரை தனது நண்பனாக தேர்ந்தெடுத்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நம்ம கதை மாதிரி கேட்டு போயிடும். நம்மளும் நியத்து வைக்கிறோம், நம்மளும் அல்லாஹ்வுடைய நண்பராகும் அப்படின்னு சொல்லி. ஹலீல் என்று அவர்களுக்கு பெயர். ஹலீலுல்லாஹ், அல்லாஹ் நண்பர். ஹலீல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுவாங்க, நண்பராக ஒருவரை தேர்வு செய்தால் வேறு யாரையுமே நண்பராக்க மாட்டார், நட்பில் யாரையும் கூட்டாக்க மாட்டார். இப்ப முழுக்க முழுக்க ஒரு நபரை மாத்திரம் உயிர் நண்பராக ஆக்கி வாழக்கூடியவர் ஹலீல். நபி இப்ராஹிம் நண்பர் அல்லாஹ். அல்லாஹ் மட்டும்தான் அவருக்கு. நம்ம நபிஸல்லல்லாஹு அவங்களே சொல்லுவாங்க, ஒருவேளை நான் நண்பராக உலகில் யாரையும் தேர்வு செய்வதாக இருந்தால் அபூபக்கரை தேர்ந்தெடுத்திருப்பேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, என் நண்பர் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சொல்லிட்டு சொல்லுவாங்க அபூபக்கர் எனக்கு தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நபி இப்ராஹிம் அல்லாஹ்வின் நண்பர் என்கிற உயர் பதவியை அடைய முடிந்தது? ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. 5000 ஆடுகள். பெரும் செல்வந்தர், சாதாரண ஆள் கிடையாது. லட்சம் கோடிகளை தாண்டும் இன்னைக்குள்ள மதிப்புல 5000 ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வழியே ஒரு நபர் கடந்து போவார். அவர் வாயில் இருந்து இறை புகழ், இறை துதி வரும். சுப்பூன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ்வை புகழ்கிற வார்த்தைகள். சுப்பூன், யா அல்லாஹ் நீ குறைகளை விட்டு தூய்மையானவன். குத்தூசுன், நீ எல்லாவித குறைகளை விட்டு பரிசுத்தமானவன். ரப்புல் மலாயிகத்தி, மலக்குகளின் ரப்புனி, அதில் ஜிப்ரீலின் ரப்புனி, என் ரப்புனி. அல்லாஹ்வின் புகழ் வார்த்தைகள் அப்படியே காற்றில் கலந்து நபி இப்ராஹிம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அவரின் காதுகளிலே வந்து விழும். ஏற்கனவே அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு, அல்லாஹ்வுக்கு பெரிய தியாகம்லாம் பண்ணிட்டாங்க. இது அல்லாஹ்வின் புகழ் வார்த்தைகள் தேன் போல் நபி இப்ராஹிம் காதில் அப்படியே ஒலிக்கும், இனிக்க ஆரம்பிக்கும். கேட்ட நபி இப்ராஹிமுக்கு அமைதி பறி போயிடும். குரல் வந்த திசையை நோக்கி பார்ப்பார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பார். நேரம் போயிடுவாங்க, போய் கேட்பாங்க, என்ன வார்த்தை சொல்றீங்க? ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்குது, திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் போல இருக்கிறது, இன்னொரு தடவை சொல்லுங்க. இந்த மனிதர் சொல்லுவாரா, என்ன விலை தருவீர்கள்? 5000 ஆடுகளை வைத்திருக்கிறேன், பாதி எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவார். அல்லாஹ்வை குறித்த புகழ் வார்த்தைகளை கேட்பதற்கு சரி பாதி ஆட்டு மந்தை. மீண்டும் ஒரு முறை சொல்லுவார், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். முன்பை விட கேட்ட இப்ராஹிமுக்கு ஆவல் கூடும், இன்னமும் ஈமானிய உணர்வு அதிகரிக்கும். அல்லாஹ்வின் அன்பில் அர்ப்பணமாகி போன நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு முறை என்பார், என்ன கூலி என்பார், ஒட்டுமொத்த ஆட்டு மந்தை எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முழு ஆட்டு மந்தையும் உங்களுக்கு. அப்பொழுதும் ஆவல் அடங்காது. இன்னொரு முறை என்பார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கூலி என்ன என்று கேட்பார். மந்தையை மேய்க்கிறதுக்கு நானே வாடனா வந்துடுறேன் அப்படிமா. ஆடுகளை மேய்ப்பதற்கு இடையனாக, அடிமையாக நான் வருவதற்கு தயார். இதை கேட்ட மாத்திரத்தில் வந்த மனிதர் சொல்லுவாரு, இப்ராஹிமே, நான் மனிதன் அல்ல, மலக்கு. அல்லாஹ்வின் புறம் இருந்து உம்மை சோதிப்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பினான். அல்லாஹ் உம்மை ஏன் நண்பனாக தேர்ந்தெடுத்தான் என்று எனக்கு புரியவில்லை. அதை நான் உணர்வதற்கு விரும்பினேன். அல்லாஹ்வின் உத்தரவு வாங்கி வந்தேன், நீங்க நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாராம். சொல்லிட்டு சொல்லுவாராம், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டா இருக்க தகுதியானவன். கனிமிகளை யோசித்து பார்க்கிறோம், இன்னைக்கு எவ்வளவு நாம் அல்லாஹ்வின் அன்பில் குறை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தினமும் 5 நேரம் அழைக்கிறான், ஐயால சலா அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய பாசம் உள்ளதுல இருக்கு? உண்மையிலே கோபத்தில் இருந்தா வாங்க, முன்னாடியே பள்ளிக்கு வந்துருவோம். என் ரப்பின் அழைப்பு, என் ரட்சகன் அழைக்கிறான், சொல்ல விரைந்து வாருங்கள் என்று அழைக்கிறான். காதிருந்தும் செவிடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, உணர்வு கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனை குர்பானி பிராணியை அறுப்பது மட்டுமல்ல தியாகம். மனோ இச்சைகளை, நம்மை நன்மைகள் செய்ய விடாமல் தடுக்கிற நப்சானியத்தையும் சேர்த்து அறுப்பது மிகச்சிறந்த குர்பானி. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். கடைசியில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இப்ராஹிமுக்கு சர்டிபிகேட் கொடுப்பான், சலாமுன் அலா இப்ராஹிம். இப்ராஹிமின் தியாகத்தை கண்டு அல்லாஹ் அகமகிழ்ந்து போன அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லுவான், இப்ராஹிமே சபாஸ். 3 பெரும் சோதனைகள்.
தன்னைத்தானே நெருப்பில் இடுகிற போது அல்லாஹ்வை தவிர எவரின் தயவும் தேவையில்லை என்று சொன்ன அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை முதல் வெற்றி. இப்ப மனைவியையும் குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு வருகிற போது அந்த மனைவியின் ஈமானிய தவக்குள் உணர்வு இரண்டாவது வெற்றி. இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து வெற்றிகள் கண்ணியமிக்கவர்களே. இப்ப மகனை அறுக்கிற போது சிறிதும் அச்சம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் அல்லாஹ்வின் உத்தரவை செயல்படுத்திய உணர்வு சிறப்பானவர்களே. அந்த உணர்வு இன்னைக்கு நம்மள்டே வேணும். எல்லாம் நம்மகிட்ட அப்படிப்பட்ட தியாகம்லாம் கேட்கறது இல்லை. எல்லாம் கேட்டா இன்னைக்கு யாருமே என்ன செய்ய மாட்டோம், நம்மளால கற்பனை கூட எட்ட முடியாது. அல்லாஹ் நமக்கு ஈமானிய பலவீனத்திற்கு ஏற்ப நம்மிடத்திலே தியாகங்களை அல்லாஹ் குறைவாகத்தான் எதிர்பார்க்கிறான். ஆனா செய்யறதுக்கு தயாரில்லை. அல்லாஹ் லட்சணத்தாலா ஈமானை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ் நம்முடைய தியாக உணர்வை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ் வரக்கூடிய நம்முடைய குர்பானிகளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.